ஹாய் 4:30க்கெலாம் ஆதியாவை எழுப்பி குளிப்பாட்டி எங்கே கூட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வீட்டுக்கு தான். ஸோ அம்மா வீட்டுக்கு எதுக்கு போகிறோன்னா, ராகேஷ் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஃபேமிலியோட போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். ராகுல் எங்கள ட்ராப் பண்ணறதுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து என்னோட மெஹந்தி ஃபங்ஷன்லேருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அட்டெண்ட் பண்ணியிருந்தா. ஸோ அவள் கல்யாணத்துக்கு போகணும் இல்லையா? அதனால கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தா இவங்க 6 மணிக்கெலாம் ரெடியா இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்போ தான் கிளம்பிக்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்க கிளம்புறதுக்குள்ள மேலே என்ன பூத்து காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு மேலே வந்துட்டேன். இந்த மல்லிப்பூலாம் சூப்பரா பூத்திருந்தது. அப்பாவோட பர்த்டேக்கு அப்பாவும் இல்ல, நானும் வரல. அதனால அவருக்காக குட்டியா ஒரு கேக்கும், கொஞ்சம் கிஃப்ட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே கிளம்பி போற வழியிலேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அப்புறமா திரும்பவும் போயிட்டே இருந்தோம். வழியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு, பண்ணாரி அம்மன் கோவில் போலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ ராகேஷ் எல்லாம் டைமிங்லாம் பார்த்து வச்சிருந்து, அதுக்கேத்த மாதிரி கிளம்பி போனோம். நான் வந்து சூப்பரான தரிசனம் பார்த்தேன், பண்ணாரி அம்மன் கோவில்ல. நீங்க பண்ணாரி அம்மன் கோவில் போயிருக்கீங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இதுதான் அந்த கோவில். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.